ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 9/4/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:06க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:30 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:28 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று இரவு 7:47 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 12:30 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 12:53 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 12:28 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:28 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் பூம்பாவை உயிர்ப்பித்து அருளிய காட்சி. இரவு 63 பவனி. திருச்சுழி ஸ்ரீ திருமேனிநாதர் திருக்கல்யாணம். பழனி ஸ்ரீ ஆண்டவர் மாலை மலைக்கோயிலில் தங்கரத காட்சி. திருக்குற்றாலம் திருக்குற்றாலநாதருக்கு உற்சவம். அருப்புக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் பூக்குழி விழா. இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்தம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? ஓவியம் வரைவதற்கு நல்ல நாள். புதிய கருவிகளை பழகுவதற்கு சிறந்த நாள். மருந்து செய்வதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 6:36 முதல் 8:20 வரை மேஷ லக்னம். 8:21 முதல் 10:22 வரை ரிஷப லக்னம். காலை 10:23 முதல் 12:34 வரை மிதுன லக்னம். 12:35 முதல் 2:42 வரை கடக லக்னம். 2:43 முதல் மாலை 4:44 வரை சிம்ம லக்னம். 4:45 முதல் மாலை 6:44 வரை கன்னி லக்னம். 6:45 முதல் இரவு 8:50 வரை துலாம் லக்னம். 8:51 முதல் 11:01 வரை விருச்சக லக்னம். 11:02 முதல் 1:08 வரை தனுசு லக்னம். 1:09 முதல் 3:03 வரை மகர லக்னம். 3:04 முதல் 4:46 வரை கும்ப லக்னம். 4:47 முதல் காலை 6:31 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 3 முதல் 4 மணிக்குள்ளாக அல்லது காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாக 27 முறை நீங்கள் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி பாராயணம் செய்தால் தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூர்ணமாக்க பெற முடியும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகே தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை.
ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான இந்த சுப கிரக ஓரைகளை பார்த்து செய்யும் பொழுது வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும், அற்புதங்கள் நிகழும், வேலையினால் லாபங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் ராசிக்கு அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை அறியலாம். குரு பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். ராசிக்கு 4ஆம் இடமான சுக பாவகத்தில் செவ்வாய் பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் சுகஸ்தானத்தில். ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் புதன் பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களோடு உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய ஆதரவுக்காக சில நேரம் உங்களோடு மனம் விட்டு பேச முடியாமல் கூட தவிப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயங்களை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இந்த நாள் எழும். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பணத்தினுடைய தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த நாள் என்ன செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. நெருக்கடிகள் உண்டாகலாம். பணம் பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்விக்குண்டான விஷயங்களில் தேடல்கள் உருவாக்கும். இந்த நாள் நீங்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய நாள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், தொழிலோ அல்லது வியாபாரத்திலோ இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தாக்க வேண்டும். வேலைகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். அதிகமான பிரயாசைகள் வேண்டாம். வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்கள் கவனமாக இருங்கள். அதே போல உங்களுடைய உத்தியோகத்தில், அலுவலக வேலையில் மிக மிக விவேகமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்து கொள்ளுங்கள். வேலைக்கு தேவை என்றால் பேசினால் போதுமானது, இல்லை என்றால் பயனற்ற விஷயங்களை குறைத்து கொள்வது நல்லது. பெற்றோர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அதற்கேற்றபடி நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவிற்கு வெற்றியை கொடுக்கும். வண்டி வாகன பயணங்களில் நிதானம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யலாம். சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் பற்றிய விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம்.
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். ஆர்வம் மிகுதியாகும். பொழுதுபோக்கு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேலோங்கும். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதையும் நிதானமாக செய்தால் போதுமானது. மற்றவர்களை பற்றிய எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலட்சியமான விஷயங்கள் இருக்கக்கூடாது. எதிலும் எச்சரிக்கை, நிதானம் தேவை. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல பலனை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிட்டும். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. எதையும் சுருக்கமாக செய்ய பழகிக் கொள்ளுங்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவானும் 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், அவரோடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறீர்கள். அதுபோலவே இந்த நாளும் கிரகங்களினுடைய நிலை, அமைப்பு, பார்வை, சேர்க்கை வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள். இருந்தாலும் உங்களுக்கே சில நேரங்கள் தடுமாற்றங்கள் வந்திருக்கும். எதை எப்படி முடிக்கப் போகிறோம் என்கிற பய உணர்வுகள் அவ்வப்போது மனதில் எழும். குறிப்பாக பணத்தை பற்றி, வருமானம் பற்றி, குடும்ப நிலைகளை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பேசி தீர்க்க முயற்சி செய்வீர்கள். புதியதொரு அனுபவங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். விரையாதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டோடு சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் செவ்வாய் பகவானோடு. உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இளைய சகோதர சகோதரிகளிடம் பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு முயற்சி செய்வீர்கள். அந்த வேலைகள் உங்களுக்கு நடக்குமா, நடக்காதா, வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா என்கிற எண்ணங்களோடு உங்களுடைய இந்த நாளுக்கான பொழுது உழண்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்பீர்கள். அவ்வப்போது ஒரு சில வேலைகளை முடித்து கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். இனம் புரியாத தேடல்களினால் குழப்பங்கள் ஏற்படும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் கூறியது போல, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அவை நன்றாகவே நடக்கும் என்கிற கீதாச்சாரத்தினுடைய நிலையை அவ்வப்போது மனதில் வைத்துக் கொண்டால் நல்லது. ஓரளவிற்கு பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் உணரலாம். குடும்ப விஷயங்களை பற்றி எண்ணங்கள் தான் மனதில் அதிகமாக குழப்பிக்கொண்டே இருப்பீர்கள். தெளிவான எண்ணங்கள் வேண்டும். ஸ்ரீ சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு இணைவதால் மன போராட்டங்களாகவே இருக்கும். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, கூடுமான வரையில் சில மூலிகை பொருட்களை உணவில் சேர்த்து கொள்வதால் மன அமைதி பெறுவீர்கள். கோவிலுக்கு சென்று வந்தால் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி வர காரணமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நல்லதை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் சகல பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று வேலைகளை துவங்குங்கள். சிவசூரிய பகவானை வழிபட்டால் தடைகள் விலக்கும், தாமதங்கள் அகலம், எண்ணிய காரியங்கள் கைகூட வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபட்டால் சிறப்பு. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், நல்ல வேலைகளை எடுத்து செய்வீர்கள், அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 6 முறை உச்சரிப்பது நல்லது. பிறரால் நன்மைகள் பிறக்கும், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், சில பிரச்சனைகள் தீரும், கடனுக்கு உதவக்கூடிய வகையில் சில நட்பு வட்டாரங்கள் உதவும். இந்த நாள் உங்களுக்கு திருப்தி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன் கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தன பாவகத்தில் செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 4வது வீடான சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 2ஆம் வீட்டு அதிபதியே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியோடு சஞ்சாரம் 2ஆம் வீட்டில் செய்கிறார். அதே போல 9ஆம் வீட்டில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் 10இல், தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையையும் அவ்வப்போது மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு சில வேலைகள் இன்றைய நாள் காலதாமதமாக நடக்கும். அந்த வேலைகள் விறுவிறுப்பாக நடப்பதற்கான வழிமுறைகளை உடனே திடீரென்று மாற்றி அமைப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் பிறக்க வேண்டும் என்பதே உங்களுடைய கருத்தாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக புத்தி கூர்மை, நல்ல ஞானம், அறிவு, ஆற்றல் எப்பொழுதுமே உண்டு. எதையும் சிந்தித்து செய்வீர்கள். கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக எப்படி செய்ய முடியும் என்கிற எண்ணப்போக்கு உங்களுக்கு இருக்கும். சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். வெளியூர் சம்பந்தமான வேலைகள் கைகூடி வரும். கூட்டு வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றகரமான நல் வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறப்பதற்கான ஆதாயம் உண்டு. வருமானத்தை மிக பல மடங்கு பெருக்க நினைப்பீர்கள். கணினி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வர்த்தகம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் உள்ளவர்களுக்கு பொதுவாக லாபம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளாகட்டும், சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் நல்ல பலன் வந்து சேரும். தைரியமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் புத்தியில் தெளிவு பிறக்கும். எதையும் தைரியமாக செய்து லாபத்தை பெறுவீர்கள். வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். மற்றவர்களோடு நீங்கள் மிக கவனமாக பேசுவது நல்லது. மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படுத்தாதீர்கள். உங்களைப் போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆக எதையும் தைரியமாக வெளிப்படையாக செய்து அசத்தக்கூடிய அமைப்பும் சாதிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உருவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம், பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். சகல காரியங்கள் சித்தியாக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நன்மைகள் மிகுதியாக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ
துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சுபகாரிய முயற்சிகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். துணிவு இருக்கும், தைரியம் வலுக்கும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். கூட்டு வியாபாரங்களில் நல் வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் எல்லா நன்மைகளும் பெறக்கூடிய நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் புதன் பகவான். பங்குனி மாதம் 26ஆம் நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக இந்த பதிவின் மூலமாக இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான், ஸ்ரீ சந்திர பகவான், 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான், அதே போல ராசிக்கு லாபத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த தினம் உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. செய்யக்கூடிய தொழிலிலும் சரி, வியாபாரங்களிலும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். எண்ணியதை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாள். நடக்காது என்று நீங்கள் விட்டிருப்பீர்கள், அந்த வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காமலேயே பண வரவு வரும். நட்பு வட்டாரத்தின் மூலம் உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பான திருப்தியை தரக்கூடிய நாளாகத்தான் அமைகிறது. உணவு சார்ந்த எண்ணங்களில் கட்டுப்பாடு வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. எதையும் அதிக கோபத்தை கொண்டு செயல்படுத்தாதீர்கள். நட்டமாகும். பொறுமையும் நிதானத்தோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுதுதான் அந்த வேலைகள் நடக்கும். இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவினால் அன்னதானம் செய்யலாம், ஆடை தானம் செய்யலாம், பொருளாதாரத்திற்கு உதவலாம். ஏழை எளிய பிள்ளைகளை படிக்க வைப்பது கூட உங்களுக்கு நல்லது. கடல் சார்ந்த மார்க்கத்தில் பணிபுரிபவர்கள் அல்லது வேலை செய்பவர்கள், கடல் துறையில் பணிபுரிபவர்கள், நீர் போன்ற ஆதாரம் நிறைந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு இருக்கும். வருமானம் கிடைக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டு. பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நல்லதை பெறக்கூடும். அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டு. எதை செய்தாலும் மிக திருப்திகரமாக நன்மையாக செய்ய நினைப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். உறவுகளினால் அதிக நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பணவரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மேன்மை இருக்கும். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். மாணவ மாணவிகள் பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். தெய்வ வழிபாட்டில் உங்களை நீங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். சிம்மராசி அன்பர்கள் ஸ்ரீ சிவசூரிய பகவானை வழிபாடு செய்வது எப்பொழுதுமே நல்லது. அதிகாலை பொழுதே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்தால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி ஏற்படுவதோடு உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். வினை தீர பெற்றாலே நீங்கள் வாழ்வில் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். பல பிரச்சனைகள், தடங்கல்கள், தடைகள், தாமதங்கள் நீங்கும். ஆக வினைகள் குறைய முன்வினை, முற்பிறவி வினை, பழவினை, பாழ்வினை, முன்ஜென்ம வினை, கர்ம வினைகள், இப்படி இருக்கக்கூடிய பல வினைகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு ஏற்படும் பொழுது வாழ்வில் உங்களுக்கு சில சறுக்கல்கள் இருக்கும். இந்த பிரச்சனைகளில் இருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்றால் உங்களுடைய ராசி அதிபதியை வணங்குவதே மிக சிறந்த ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தருணங்கள் உண்டாகும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கு, உயர்கல்வி பெறுவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்வீர்கள். பிறரோடு மனம் விட்டு கலந்து பேசுவதாலும் உங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதாலும் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அதை சார்ந்த விஷயங்கள் உங்களை நாடி வரும். இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நீங்கள் பெறுவதற்கான நாள். இயலாதவர்களுக்கு உதவி செய்தால் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனைகளோடு செய்வது நல்லது. பதறிய காரியம் சிதறும். ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் நிதானமாக சிந்தித்து உங்களுடைய அலுவலக வேலைகளை செய்தால் கணக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது. பணத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்காது. வரவு செலவு கணக்குகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். ஆக உங்களுடைய மனதை தெளிவுபடுத்தி கொண்டால் இந்த நாள் நல்லது. புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். பிறரோடு எந்த விதங்களிலும் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். விரயத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பது சில நேரம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் சில செலவுகள் உண்டாகலாம். அதிலும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் 9ஆம் வீட்டு அதிபதியான ஸ்ரீ செவ்வாய் பகவான் விரயத்தில் இருக்கிறார். தந்தையின் முகாந்திரமாக சில செலவுகள் வரலாம். உடல் நலத்திலும் அவ்வப்போது கவனமாக இருங்கள். இரத்த சம்பந்தமான விஷயங்களில் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஹீமோகுளோபின் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுவது நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்கள் பிறரோடு எதை செய்தாலும் மனம் விட்டு பேசி கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதையும் நன்றாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். புதுமையை விரும்புவீர்கள். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். பதற்றம் இல்லாமல் இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நன்மைகள் நிறைந்த நாளாக மாற்றங்கள் உருவாகும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கன்னி ராசியிலேயே ஸ்ரீ கேத்து பகவான் சஞ்சாரம். 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 9வது வீட்டில் குரு பகவான். லாபத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் சரை விகிதமாக எந்த விஷயங்களும் காணப்படாது.
ஏற்ற இறக்கமான நிலைகள் தான் இறக்கம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவில் வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். குடும்ப தேவைகளுக்காக எண்ணங்கள் அதிகரிக்கும். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஓட்டலில் பணிபுரிபவர்கள், இவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைய முடிந்தவரை மற்றவர்களுடைய உதவியை நாடி வருவீர்கள். அதே போல உங்களிடத்தில் உதவிக்காக ஒரு சிலரும் வரலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். பணம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான சிந்தனைகள் மேம்படும். பண செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருப்பதால் வருமானத்தை எப்படி சரி செய்ய போகிறோம் என்கிற எண்ண ஓட்டங்கள் மனதில் இருக்கும். கடன் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். சங்கடங்களில் இருந்து நிவர்த்தியாகுவதற்கான சில வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பண செலவுகள் உங்களுக்கு உண்டாக்கும். சேமிக்கக்கூடிய விஷயங்கள் என்பது மிக கடுமையாக இருக்கும். எப்பொழுதும் சாதாரணமாக சேமிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் இந்த நாள் பணத்திற்காக அதிக அலைச்சல் இருக்கும். போராட்டமான ஒரு நிலைப்பாடு உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் நீங்கள் சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தையும் பிறருடைய குண நலன்களையும் அவ்வப்போது ஆராய்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுடைய செயல்களில் வெற்றி இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியை தருவது போல இருந்தாலும் உங்களுக்கு சில நேரம் பண செலவுகள் அதிகரிக்கும். எந்த விதங்களிலும் கடன் வாங்காமல் இந்த நாளை கழிக்க முற்படுங்கள். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்கும். பெருமைக்குரிய நாளாகும். வெற்றி நிறைந்த நாளாகும். பேசிய விஷயங்களை மிக அழகாக செயல் மூலமாக செய்து காட்டுவீர்கள். ஜெயமே ஜெயம் என்பதுதான் இந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு செல்பவர்கள் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளை செய்பவர்கள் குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஏற்ற இறக்கமான நாளாகும். வருமானத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செலவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சிந்தனைகள் பிறக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். பணம் ரீதியாக சில முயற்சிகள் கைகூடும். சிந்தனைகள் பிறக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் மேம்படும். வெற்றி நிறைந்த நாளாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உங்களை தேடி வருபவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி. அதே போல ராகு பகவானும் சூரிய பகவான், சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அஷ்டமத்தில் ஸ்ரீ குரு பகவான். 10ஆம் இடம் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். விரயத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, துலாம் ராசி அன்பர்கள், வேலை தொடர்பாக உங்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். சில நுட்பமான விஷயங்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டு செய்யும் பொழுது அதற்கேற்றபடி வருமானம் கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஓரளவிற்கு கையில் பணப்புழக்கம் வரும். எதிர்பார்த்த இடத்தில் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சாதகமான நாள். கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதனை சீக்கிரம்
நிவர்த்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் அமையும். ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியினுடைய நிலையை உயர்த்துவதிலும் வெளியூர்களுக்கு சென்று படிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சமூக சிந்தனைகள் அதிகரிக்கும். அரசியல் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். வேலையில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். குடும்ப உறுப்பினர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். வருமான வளர்ச்சியை அதிகரிக்க செய்வீர்கள். உங்களுக்கு முக்கியஸ்தர்களோடு சில சந்திப்புகள் நிகழலாம். பெரிய பெரிய அதிகாரிகளுடைய நல் ஆதரவு கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் உயர்வு பெறுவதற்கான சில சூழ்நிலைகள் அமையும். மேற்கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். படிப்பின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். கலைப்பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாசனை திரவியங்கள் மற்றும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கையின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். வைரம் தொடர்பான எண்ணங்கள் மிக்கும். பொன்பொருள் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெரும்பாலும் அதீதமான லாபத்தை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. மனநலம், உடல் நலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்புகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பான சில முக்கிய விசேஷங்கள் கைகூடி வரும். நலம் நிறைந்த நாள். தவறிப்போன வாய்ப்புகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். புதுமையான நாளாக அமையும். தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத நல்ல சூழ்நிலைகள் அமையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குரு பகவானை தினம்தோறும் வழிபட உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் பகவானும் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவானும், 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், லாபத்தில் கேது பகவான். எல்லா நிலைகளிலும் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, கிரக நிலைகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் உங்களுக்கு பல ஓட்டங்களாகவே இருக்கும். பெரும்பாலும் குடும்பம் பற்றிய சிந்தனை தான் அதிகரிக்கும். நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளோடு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். உறவுகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். பல வகையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புதுமையான எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை நல்ல விதமாக வழி நடத்துவீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. எண்ண ஓட்டங்கள் சீராக இருக்கும். சாதிக்கக்கூடிய திறன், சக்தி அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முழுமையான நிலைகளையும் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்யும் பொழுது லாபங்கள் மென்மேலும் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்கள் அதிபதி, 1க்கும் 6க்கும் அதிபதியானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உடன் பிறந்தவர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். வெளிப்படையாக சில வேலைகளை மிக திறமையாக, தைரியமாக செய்து காட்டுவீர்கள். கடினமான விஷயங்கள் கூட சாதாரணமாக அமையும். உடல்நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். வருமான விருத்தி என்பது திருப்தியை தரும். தொழிலில் முன்னேற்றம், நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல், முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் அதீதமான நல்ல பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூக்ஷமங்களை அறிவீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும். நவ கிரகங்களினுடைய நல்லாசியோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குவீர்கள். திருப்திகரமான நாளாக இருக்கும். சிந்தனைகள் மேம்படும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவ பதவிகளை வகிப்பீர்கள். முக்கியஸ்தர்களோடு சந்திப்புகள் நிகழும். தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசிக்கு 3ஆம் வீட்டில் புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவான் 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில், குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில், செவ்வாய் பகவான் சந்திர பகவான். தனுசு ராசி அன்பர்களே, ராசினுடைய 10வது வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய நகர்வானது மெல்ல மெல்ல நகர்ந்து 9வது வீட்டிற்கு வரும். அவை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தான். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த நாள் பிறரிடத்தில் மிக மிக கவனமாக பழக வேண்டும். விழுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதீர்கள். வண்டி வாகன பயணங்களின் மூலமாக ஒரு சில விஷயங்களை சாதிக்கலாம் என்று எண்ணுவீர்கள். அது காலதாமதமாகும். பொறுமை என்பது வேண்டும். பொறுப்போடு சில விஷயங்களை கையாளுங்கள். சாதாரணமாக இருந்தால் எந்த வேலைகளும் நடக்காது. பிள்ளைகளுடைய மேற்கல்விக்காக, அதை சார்ந்த பணத்திற்காக அதிக எண்ணங்கள் மிகும். வருமானத்தை உயர்த்துவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. மதிமமான பலன்களே இருக்கும். புதிய விஷயங்களை நாடாமல் பழைய விஷயங்களையே செய்யுங்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் சாதகமாக பேசுதல் வேண்டும். பண்பாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் எவரிடத்திலும் கோபதாபங்களை வெளிப்படுத்தாதீர்கள். தன்னம்பிக்கையாக இருந்தால்தான் உங்களுடைய வேலைகள் நடக்கும். எதிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோப உணர்வை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான நிலைகள் இருக்கும். கூட்டுத்தொழில் செய்பவர்கள் சக நபர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு விரக்தியை உண்டாக்கும். மனதில் அசௌகரியங்கள் ஏற்படும். தேவைக்கு ஏற்றாற்படி உங்களால் சில வேலைகள் செய்ய முடியாமல் தவிப்பீர்கள். பண நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நடக்கும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை கிடைக்கும். சமூக அக்கறை கொண்டிருப்பீர்கள். வெளியிடம் செல்பவர்களுக்கு சீரான போக்கு அமையும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளும் சில சந்திப்புகளும் நிகழலாம். மன நிறைவு சில நேரங்களில் ஏற்படும், சில நேரங்களில் இருக்காது. ஆக தியானம், யோகாசனங்கள் செய்வது மிக மிக நல்லது. ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. பயனற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள்.
பிறரிடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளவும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். பல வகையில் உங்களுக்கு எண்ணங்கள் மனதில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான எண்ணங்கள் மிகும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அரசாங்க வேலையில் உயர்வு ஏற்படும். அரசியல் வட்டாரத்தில் புகழ் மேன்மையாக இருக்கும். விடுபட்ட வேலைகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். வேகம், எழுச்சி அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசியினுடைய 2வது வீட்டில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், வக்ரநிலை ராகு பகவான், சூரிய பகவான். 5ஆம் இடம் குரு பகவான். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். ராசியினுடைய 9வது வீடு பாகியஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மகர ராசி அன்பர்களை, இந்த நாளுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் உணரலாம். வேலைகளில் உங்களுக்கு ஒரு விதமான மந்தத்தன்மையாகவே இருக்கும். எதையும் தீர்க்கமாக சிந்தித்து பிறகு செய்யுங்கள். அவசரப்பட்டு செய்து பிறகு அலைச்சலில் இருக்காதீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் கூட தாமதமாகவே நடக்கலாம். எந்த ஒரு பேச்சிலும் சரி, ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள். அதிலும் குடும்ப விவகாரங்கள், பணம் விஷயங்கள், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் அல்லது உறவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், எதையும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது. மற்றவர்களுடைய செயல்களில் அதிகம் தலையிடாதீர்கள். எந்த பொறுப்புகளையும் ஏற்காதீர்கள். புது விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் அமையும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பதுவே இருக்கும். சௌகரியங்கள் என்பது காணப்படாது. எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று இருங்கள். வேலை வியாபாரங்களில் உங்களுக்கு மத்தியமமான பலனே கிட்டும். அதிகமாக ஆசைப்படுதல் கூடாது. யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் விமர்சனம் செய்யாதீர்கள். உங்களை பற்றிய பேச்சுக்கள் அலுவலக ரீதியாக நடக்கும். மற்ற உத்தியோகஸ்தர்களிடையே உங்களை பற்றிய சில குறை நிறைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களால் கணிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லோரும் விலகி போவார்களை தவிர உங்களுக்கு சாதகமாக ஒருவரும் வர மாட்டார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் இந்த கலியுகத்தில் உங்களுடைய செயல்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்து கிரகங்களினுடைய போக்கை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய பலன்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் பொழுது பிறரால் எந்த விதங்களிலும் அவமானப்படுத்தப்பட மாட்டீர்கள். நவ கிரகங்களை தினம் தினம் வணங்கினால் தெய்வ அனுகிரகமும் கிட்டும். முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் ஒரு முக்கியமான படிப்புக்காக, மேல் கல்விக்காக, உயர்கல்விக்காக தேர்வு எழுதக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். அதற்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீர்கள். வண்டி வாகனங்களில் பொறுமை, நிதானம் தேவை. முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் உண்டாக்கும். கவனமாக இருங்கள். எதையும் எவரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியங்கள் பாதுகாப்பது நல்லது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். சுபம் லாபமாக அமைந்திட பெருமாள் வழிபாடு எப்பொழுதுமே நல்லது. இந்த நாள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பார்க்கும் பொழுது சோர்வுகள் இருக்கும், உடல் அசதி இருக்கும்.
உடல் வலிமை குன்றியது போல உணர்வாக இருப்பீர்கள். மந்தமான நாள். தன்னம்பிக்கையாக இருங்கள். இதுவும் கடந்து போகும் என்று இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. வாதங்களை தவிர்க்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. போட்டிகள் இருக்கும். அசௌகரியங்கள் உண்டாக்கலாம். கவனமாக இருங்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசியிலேயே புதன் பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை தெரிந்து செய்யுங்கள். தம்பதியர்களுக்குள் புரிதலும் நல்ல ஒரு அந்யுன்யம் உண்டாகும். ஒற்றுமை ஏற்படும். எல்லோருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். பணம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். நெருக்கடிகள் நீங்கும். சாதாரண வேலையில் கூட மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவர்களோடு உங்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் உணர்வுகள் அதிகரிக்கும். புதியவர்களுடைய நல்ல ஆதரவு உண்டாகும். சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக வெற்றி நடை போடுவீர்கள். மாணவர்கள் மேற்கல்விக்காக உயர்கல்வி தொடர்பான என்ன படிக்கலாம் என்கிற எண்ணங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும். என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். மனதில் இருந்த சங்கடங்கள் அகலும். நற்செய்திகள் உண்டாக்கும். வெளியூர்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தோ உறவுகள் மூலமாகவோ நண்பர்கள் முகாந்திரமாகவோ சுப செய்திகள் வரும். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். புதுவிதமான எண்ணத்தின் மூலம் முயற்சிகள் கைகூடி வரும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல பல வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். கும்பராசி அன்பர்களே, வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் கவனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மனதில் சாந்தம், அமைதி, தெளிவான சிந்தனை என்பது வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையாக இருந்தாலே வேலைகள் பலவிதமாக உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக்க முடியும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே செவ்வாய் பகவானோடு அந்த வீட்டு அதிபதியான ஸ்ரீ சந்திரா பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு எப்பொழுதும் வீடு, மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். சகல பிரச்சனைகள் தீரும். ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். வீட்டில் மங்களகரமான விஷயங்களை தொடங்குவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். புதியவர்களுடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். மன அமைதி வேண்டும். பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். வேலைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் பங்குனி மாதம் 26ஆம் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான் பூர்வ புண்ணிய பாவகத்தில், செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பாக்யஸ்தானாதிபதி என்பவர் செவ்வாய் பகவானே. அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில் ஸ்ரீ சந்திர பகவானோடு இணைந்து இருக்கிறார். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் புதன் பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் என்பதை மிக விரிவாக விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதனை மிக பொறுப்போடு முடிக்க நினைப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் புரிய வரும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கும். உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கணினி மற்றும் கணிதம் சம்பந்தமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும். வேலையில்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி செய்துவிட்டு பிறகு மற்ற வேலைகளை கவனிக்க வேண்டும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். மேற்பதவிக்காக முயற்சி செய்பவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல ஆறுதல் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. பண பிரச்சனைகள் தீரும். வாங்கியிருந்த கடனை திருப்பி கொடுப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் நல்லிணக்கம் உண்டு. பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். கடந்த காலங்களில் இருந்த தொந்தரவுகள் அகலும். மன நிம்மதி, மன நிறைவு உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவையும் பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். வியாபாரம் தொழிலில் சிறப்பை ஏற்படுத்துவீர்கள். புதிய விஷயங்களை கண்டுணர்ந்து ஆராய்வீர்கள். ஆராய்ச்சி எண்ணங்கள் அதிகம் உண்டு. தன்னிச்சையாக இருந்து சில வேலைகளை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய யோகம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆதரவுகள் அதிகரிக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை தரும். தாய்மாமன் வகையில் நன்மைகள் பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேற்பதவி வகிப்பவர்களுடைய நல்ல ஆதரவுகள் உண்டாக்கும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவீர்கள். அனுகூலம் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு இந்த புதன்கிழமை தினத்தில் மிக மிக நல்லது. உங்களுடைய நட்சத்திரை ஆளக்கூடியவர் புதன் பகவானே. அவருடைய அனுகிரகம் நிறைந்த நாள் தான் இந்த புதன்கிழமை என்பது. வருமானம் கிடைக்கும். லாபம் பிறக்கும். யோகத்தை பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில அமைப்புகள் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டமாக அமையும். உடன் பிறந்தவர்களால் நல்ல ஆதரவு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு எல்லா செயல்களும் திருப்திகரமான நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பு நிறைந்த நாளாகவும், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.